ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 6ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் தையுடைய 23ஆம் நாள். கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் மகா சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் எப்படி வெள்ளிக்கிழமை அம்மன்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுதோ, அதுபோல் தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. தை வெள்ளியை மிஸ் பண்ணாமல் தை வெள்ளியில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தை வெள்ளியில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜோதிடர்கள் சொன்ன அந்த ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்திற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. தை பிறந்தா பலி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப தை மாதமே ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் தைப்பூசம், தை பௌர்ணமி, அதுக்கப்புறம் தை அமாவாசை, தை செவ்வாய்க்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இந்த தை மாதம் ஆன்மீக ரீதியாக சிறப்பு மாதமாக கருதப்படுது. அதுவும் சுபமுகூர்த்த மாதமாகவும் கருதப்படுது. இப்பேற்பட்ட தையுடைய வெள்ளிக்கிழமை நாளை நாள் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நாளை நாள் சுபமுகூர்த்த நாளும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளைய தை வெள்ளி சாதாரண நாள் கிடையாது. நாளை நாளை முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெற்றிக்காக பயன்படுத்திக்கோங்க. சரி, நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கிய வழிபாடு பற்றி வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி என்ன என்று அற்புதம் வாய்ந்த நாளும் தானே நீங்கள் கேட்குறீங்க. நாளை நாள் தை மாதத்தில் சுபமுகூர்த்தத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாள். இது தவிர 3 ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நமக்கு சொல்லப்படுது. அதாவது நாளை அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான திதி இருக்குது. நாளை இரவு ஒரு திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர ஹோரையில் மிக முக்கியமான நேரமாக சுபமுகூர்த்த நேரமும் இருக்குது. ஆக இந்த 3 திதிகள் சங்கமிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை தான் நாளை நாள். நாளை நாளை நாம் தவற விடலாமா? கண்டிப்பாக தவற விடக்கூடாது. குடும்பம் சுபிட்சம் பெற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய சில ஆன்மீக சார்ந்த பரிகாரங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருக்கிறது, கணவருக்கு வருமானம் இல்லை, தொழில லாபம் அதிகம் கிடைக்கவில்லை, நோய் நொடி பிரச்சனை இருக்குது, இப்படி குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேண்டுதல் வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரும். அதுதான் இந்த ஒரு இதோடைய சிறப்பே. ஸோ தையுடைய வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். பெண்களே என்றாலே அவர்கள் சக்தி வடிவம் கொண்டவர்கள். நீங்கள் கட்டாயமாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நாளை நாள் செல்ல வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாள் வழிபாடு செய்தால் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய பாதி சக்தி உங்களுக்கு தானாக வந்துவிடும். உங்கள் கையால் வாசம் மிகுந்த தாழம்பூ குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலில் நாளை நாள் தானமாக கொடுக்க வேண்டும். 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ உங்களோட சக்திக்கு ஏற்ப தாழம்பூ குங்குமத்தை வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த குங்குமத்தில் அம்பாள் வாசம் செய்வாங்க. அந்த குங்குமத்தில் குங்கும அர்ச்சனை செய்து வைப்பது இன்னும் சிறப்பான பலனை தரும். அர்ச்சனையெல்லாம் கோவிலில் செய்து அந்த குங்குமத்தை வாங்கி தினமும் உங்கள் நெற்றியில் இட்டு வந்தால் நீங்கள் முழு சக்தி சொரூபமாக மாறிவிடுவீங்க. அம்பாலும் நீங்களும் வேறு இல்லை. பிறகு குடும்பத்தை சுபிட்சமாக நடத்தி செல்ல அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தானாக கிடைத்துவிடும். இது தவிர உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோசோலை இருக்கிறது, அதாவது பசுமாடு இருக்கிறது என்றால் அந்த மாடுகளுக்கு உங்களால் முடிந்த தானத்தை நீங்கள் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் கையால் இந்த தானத்தை நாளை நாள் பசுவுக்கு கொடுக்கணும். அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம், இப்படி உங்களால் என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய கையாலையும் இந்த தானத்தை செய்வது சிறப்பு. நாளை மாலை தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு பூஜையில் வழக்கம் போல் பூஜைகள் செய்யுங்க.
பூஜரை அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி பாருங்கள். வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம், பசுனை ஊற்றி பசும்பால் ஊற்றி முந்திரி திராட்சை சேர்த்து ருசியாக சமைத்து நெய்வேத்தியத்தை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்போ நான் சொன்ன ஆன்மீக சார்ந்த இந்த எளிய வழிபாடு உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும். அந்த நம்பிக்கையில் இதை 4 நாள் செய்யுங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இவ்வளோ நேரம் தை வெள்ளியில் 4 நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொன்னேன். இப்போ தை வெள்ளியில் 4 நாள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு நாளை சிந்தனை அதிகமாக இருக்கும். இதை செய்தால் நமக்கு சரியாக வருமா, இதை செய்யாமல் இருந்தால் நல்லதா என்ற 1000 கேள்விகள் உங்கள் மனதிற்குள் இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் நம்பிக்கை, தைரியம், நேர்வழி. இது இருந்தால் போதும். உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. குழப்பத்திலிருந்து விடுபட்டு 4 நாளை கடந்து செல்வீங்க. 2வது ரிஷபராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் கைக்கு வந்து சேராத பணம் வந்து சேரும். சொத்து சுகம் வாங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையணும். கூடுமான வரை நீண்ட தூர பயணங்கள் குறைத்து கொள்வது நல்லது. அப்புறம் மிதுன ராசிக்கு நாளை கொஞ்சம் சோம்பேறித்தனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணி நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலை 2 மணி நேரம் செய்வீங்க. இதனால் நேர பற்றாக்குறை, அலைச்சல் வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ கவனமாக செயல்படுங்க. நேரத்தை வீணடிக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. அப்புறம் கடகராசியை பொறுத்தவரை வீண் விரைய செலவுகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். முடிந்தால் யாருக்காவது இயலாதவர்களுக்கு நீங்களே ஒரு உதவி செய்து விடுங்க. வீண் விரைய செலவு வராமல் இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்லது நடக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேறுவதற்கு நீங்கள் அடுத்தவர்களிடம் கேட்ட உதவிகள் எல்லாம் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விளம்பரங்கள் செய்யலாம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். 4 நாள் இனிய நாளாக இருக்குது. அப்புறம் கன்னிராசி, உங்களை ராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்புறம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க. திறமையாக சிந்திப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீண்ட நாட்களாக செய்யாமல் வைத்திருந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. பழுது போன பொருட்களை சரி செய்வீங்க. 4 நாள் மன திருப்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அப்புறம் விருச்சிக ராசிக்கு அமைதியாக இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். பக்குவம் வெளிப்படும், முன்கோபம் குறையும். உங்களுடைய தவறை நீங்களே புரிந்து கொள்வீங்க. செய்த தவறை சரி செய்து கொள்ளணும். யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மனபாரத்தை குறைத்து கொள்வது 4 நாள் நல்ல தூக்கத்துக்கு வர செய்யும். அதனால் அதை செய்யுங்க. அப்புறம் தனுசு ராசிக்கு 4 நாள் நன்மைகள் வீடு தேடி வரும். நீங்கள் தவறாக ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையின் இறுதியில் உங்களுக்கு கிடைப்பது நன்மையாக இருக்கும். ஆகவே 4 நாள் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நாள். முன்கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். அடுத்தவர்களை ஏளனமாக பேசாதீங்க. நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும், பாருங்கள். அப்புறம் மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஊழல் அசதி இருக்கும். வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். தலைவலி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. 4 நாளை கொஞ்சம் பக்குவமாக கடந்து செல்லும். அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும். புது முயற்சிகள் வேண்டாம். நீண்ட தூர பயணம் வேண்டாம். அதிகமாக செலவும் செய்ய வேண்டாம். அப்புறம் கும்பராசிக்கு 4 நாள் குழப்பங்களிலிருந்து தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். என்ன முடிவை எடுப்பது, என்ன முடிவு எடுக்கக்கூடாது என்று தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவது. எதிரி தொல்லையிலிருந்து விடுபட முடியும். பிடிக்காத இடத்திலிருந்து விலகி நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் பம்பு சண்டைக்கு போகக்கூடாது. அப்புறம் மீன ராசிக்கு 4 நாள் நேர்மையான நாளாக இருக்கணும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு ரொம்பவும் தெளிவாக இருக்கும். அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிக்கரம் நீட்டணும். நிதி நிலைமையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா கவனம் இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் ராசிகளுக்கு நாளைய தை வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளைய தைவெள்ளியுடைய பரிகாரமும் இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்கள் இல்லை ஆன்மீக தாள்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.